வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அசாம் ரைஃபிள்ஸ் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மெண்ட் 2025 ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வித் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒரு 2 மந்த்துக்கு பிஃபோராக வந்து இந்த மாதிரி ஒரு வேகன்சி வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதே மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ லீக் ஆகியிருந்தது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ அது எல்லாருமே ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் அது கன்ஃபார்மாக தெரிகிற வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லலாம் அப்படின்றத இந்த வீடியோ வெயிட் பண்ணி உங்களுக்காக சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தினா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், இதுக்கு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அண்ட் இதே மாதிரி இதில் வந்து டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மெண்ட் தான் வரும். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஓவராலாக எல்லா கேட்டகரியும் அப்ளை பண்ணுற மாதிரியும் போஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எப்போ வந்தாலுமே இந்த அளவுக்கு தான் வேக்கன்சி இருக்கும். ஒரு சில டைம் வரும்போது ஒரு சில ட்ரேடெல்லாம் வரும். இந்த வாட்டி வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ எந்தெந்த ட்ரேடுக்கான வேக்கன்சி வந்திருக்கு, ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், அதே மாதிரி இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், கம்ப்ளீட்டாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகி நம்ம அப்ளை பண்ணிடுவோம். நமக்கு அட்மிட் கார்டு வந்ததும் நம்ம இங்கே எங்கேயாவது நம்ம தமிழ்நாடுக்குள்ளே தான் எங்கேயாவது செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். நார்த்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நாகாலாந்து இந்த சென்ட்ரலோடைய ஹெட் குவார்ட்டரில் தான் நமக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது எந்த இடத்துல அப்படின்றதையும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு தான் வந்து அசாம் ஷில்லாங்கில் தான் போயிட்டு நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல், மெடிக்கல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரிட்டன் எக்ஸாம் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு 20 டேஸ் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணி முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அசாம் ரைஃபிள்ஸ் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்டு யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, ஸோ இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னிலிருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 22 மார்ச் வரையும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஃபிசிக்கல் 3rd or 4th வீக், ஏப்ரல் 3rd or 4th வீக்கில் வந்து இதுக்கான ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு வந்து மார்ச் 1 மாதம் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 215 வேக்கன்சிஸ். ஓகேங்களா, இது குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் உள்ள வேக்கன்சிஸ். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான அப்ளை ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் இதுக்கான அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் யாராவது கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 200 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் குரூப் பி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால், இதே குரூப் சி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் 100 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுக்கான சென்டர் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாம் இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரிட்டன் எக்ஸாம் அண்ட் PST PET வில் பி கண்டக்டட் பை சுகோய் அண்ட் நாகாலாந்து சென்டர். ரிப்போர்ட்டிங் டேட் ஆஃப் PST PET ரிட்டன் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் த அசாம் ரைஃபிள்ஸ் www.assamrifles.gov.in. சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிஷன் ஃபார் அன் ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரிட்டன் அட்மிட் கார்டு வரும் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகாய் நாகாலாந்து இது எல்லாருக்குமே அந்த இடத்துல தான் ஃபிசிக்கல். ஓகேங்களா, ஸோ ஒரே இடத்துல தான். ஸோ நீங்கள் ஃபிசிக்கலுக்கு போகிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே மணிலிருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஸோ ஆல்ரெடி வந்து முத்து ஜேஓ அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி கூட பாருங்கள். ஸோ அவர் வந்து ஆல்ரெடி அங்கே போய் அட்டன் பண்ணி தான் பாஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அந்த சேனல் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டார். இங்கேருந்து போனவங்களில் செலக்ட் ஆகி போனது ஒரு 3 பேர் தான். ஸோ அது மாதிரி இங்கேருந்து ஜேர்னி எப்படி நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு அங்கே வந்து எவ்வளோ மணி ஸ்பெண்ட் ஆகும், அங்கே நம்ம எங்கே தங்குறது, அண்ட் அதே மாதிரி எவ்வளோ நாள் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு டைம் இருக்கும். ஃபிசிக்கல் முடிச்சதுலேருந்து ஒரு நாள் கேப்புக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரிட்டன் இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கும். இதெல்லாமே முடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இதான கம்ப்ளீட் ஜேர்னிக்கான வீடியோ அந்த சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்காக நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி போகிறது அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இந்த 215 வேக்கன்சிக்கு நான் அங்கே போகணுமான்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் என்னமோ போயிருப்பாங்க, அதில் வந்து 3 பேர் தான் கிட்டத்தட்ட செலக்ட் ஆகி உள்ளே போயிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் உங்களை நம்பி நீங்கள் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களை மட்டும் நம்புங்க. கண்டிப்பாக வந்து மணி வந்து கண்டிப்பாக செலவாகும். அதெல்லாமே பார்த்துட்டு தான் நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா,
ஸோ நான் அதை பற்றி எப்படி நாங்கள் அங்கே போகணும், செலெக்ஷன் அட்டன் பண்ணணும், எவ்வளோ கேப் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 1 ஜனவரி 2025 டேட்லேருந்து உங்களுடைய ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து ஸோ ஏஜை பொறுத்த வரையும் ஒவ்வொரு ட்ரேடு வைஸாக ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நான் அந்த ஏஜ் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு என்ன ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹைட், முக்கியமாக ஹைட். ஓகேங்களா. ஸோ இந்த ஹைட்டில் இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணிவிட்டு போங்க. ஓகேங்களா. ஸோ இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஆஃப் பிஎஸ்டி ஆஃப் நேக் சுபேதர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக். ஸோ ஒன்ஸ் அகைன் ஸோ இதில் என்னென்ன வேகன்சி வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ரிலீஜியஸ் டீச்சர் ஆர்டி இதுக்கு 3 வேகன்சி, ரேடியோ மெக்கானிக் 17 வேகன்சி, லைன்மனுக்கு வந்து 18, அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியர் எக்யூப்மெண்ட் மெக்கானிக் மெக்கானிக்கில் 4, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக், அதுக்கப்புறம் ரெக்கவரி மெக்கானிக், அதுக்கப்புறம் அப்போல்சர், அதுக்கப்புறம் மெக்கானிக் ஃபில்டர், அதுக்கப்புறம் டாட்ஸ்மேனு, எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல், பிளம்பர், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், பாமிஸ்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்ரே அசிஸ்டன்ட், வெட்னரி ஃபீல்டு அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் சஃபாய் கர்மச்சாரி. இதில் சஃபாய் கர்மச்சாரி தவிர இது எல்லாத்துக்குமே இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சஃபாய் கர்மச்சாரிக்கு 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ண முடியும். அது ஒரு ட்ரேட் வைஸாக வந்து என்ன வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போது ட்ரேட் ரிலீஜியஸ் டீச்சருக்கு வந்து 18லேருந்து 30 வயசு இருந்தால் அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரிலீஜியஸ் டீச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியல் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபேதர் ரேங்க்கில் நீங்கள் என்ட்ரி ஆகுவீங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா கிராஜுவேஷன் மாத்தியம் இன் சான்ஸ்கிரிட் ஆஃப் புத்திசம் இன் ஹிந்தி இதை படிச்சிருக்கவங்க மட்டும்தான் ரிலீஜியஸ் டீச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மீதி யாரும் படிச்சிருக்க மாட்டோம், நமக்கு அதை அப்ளை பண்ண முடியாது. ட்ரேட் ஆஃப் ரேடியோ மெக்கானிக் வந்து ஃபார் மேல் கேண்டிடேட் ஒன்லி தான் அப்ளை பண்ண முடியும். இனிஷியல் ரேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரண்ட் ஆஃபீஸராக வரும். ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். டிப்ளமோவில் வந்து ரேடியோ டெலிவிஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன், அதுவும் இல்லைனா கம்ப்யூட்டர், அதுவும் இல்லைனா எலக்ட்ரானிக் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுவும் இல்லை அப்படின்னா டொமஸ்டிக் அப்ளையன்ஸ் ஃப்ரம் எனி இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். இதில் எந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதில் ஆர்ஆர் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதில் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாமே ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஏஜ் வந்து 18லேருந்து 25 வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்சி எஸ்டி 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஷன், ஓபிசி 3 வருஷம் வரை அப்ளை பண்ணிக்க முடியும். இதே ட்ரேட் லைன்மேன் ஃபீல்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் இனிஷியல் ரேங்க் வந்து ரைஃபிள் மேனுக்கு தான் நம்ம என்ட்ரி ஆகும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ 10th முடிச்சு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணட்டும். ஏஜ் 18 to 23 இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ட்ரேட் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் மெக்கானிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. இனிஷியல் ரேங்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைஃபிள் மேனரில் நம்ம என்ட்ரி ஆகும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருக்கணும். வித் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் மெக்கானிக் ட்ரேடில் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ 18லேருந்து 23 வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிஷியன் மெக்கானிக்கல் வெஹிக்கிள் ட்ரேடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் ரேங்க் ரைஃபிள் மேனுக்கு நம்ம என்ட்ரி ஆகும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் மோட்டார் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து 18 to 23. அதுக்கப்புறம் ரெக்கவரி வெஹிக்கல் மெக்கானிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் ரேங்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைஃபிள் மேனில் என்ட்ரி ஆகும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் ரெக்கவரி மெக்கானிக்கல் ரெக்கவரி வெஹிக்கிள் ஆப்ரேட்டர் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஏஜ் லிமிட் அப்படின்னா 18 to 25. ட்ரேட் அப்போல்ஸ்டர் அப்படின்றதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் ரேங்க் ரைஃபிள் மேனில் நம்ம என்ட்ரி ஆகுவோம். 10th முடிச்சிருக்கணும். வித்து அப்போல்ஸ்ன்ற ஒரு ரெகக்னைஸ்டு இண்டஸ்ட்ரியல் ஐடிஐ முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும். 18 to 23. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வெஹிக்கிள் மெக்கானிக்கல் ஃபில்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10th முடிச்சிருக்கணும். வித்து இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு அப்படி எடுத்து படிச்சிருக்கணும். வித்து அண்ட் டிப்ளமோ ஐடி கோர்ஸும் எடுத்து படிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா. டிராட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரண்ட் ஆஃபீஸரில் நம்ம என்ட்ரி ஆகும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th 12th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 3 year டிப்ளமோ வந்து ஹார்டிகல்ச்சர் அண்ட் அசிஸ்டன்ட்ஷிப் ஆஃப் ரெகக்னைஸ்டு பாலிடெக்னிக் காலேஜ் பாலிடெக்னிக்கில்
ஆர்கிடெக்சரல்லேருந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். 18 to 25 வயசு வரையும் ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ளம்பருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைஃபிள் மேனில் நம்ம என்ட்ரி ஆகும். குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சது இல்லாமல் ஐடிஐயில் ப்ளம்பர் ட்ரேட் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா. அது 18லேருந்து 23 வயசு இருக்கிறவங்க எலிஜிபிள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் ரேங்க் வாரண்ட் ஆஃபீஸில் நம்ம என்ட்ரி ஆகுவோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிப்ளமோவில் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் எடுத்து நீங்கள் அந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் அப்படின்னா 18 to 23 இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும். ட்ரேட் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் 2 பேருமே அப்ளை பண்ண முடியும். இனிஷியல் ரேங்க் அப்படின்னா வாரண்ட் ஆஃபீஸர். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th 12th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து டிகிரி ஆர் டிப்ளமோ இது ரெண்டுத்தில் ஃபார்மசி ஆர் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ட்ரைனிங் 2 year ஃபாலோ த இன்டர்ன்ஷிப் வித் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அதாவது 2 year கோர்ஸாக இருந்தால் டிகிரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 year கோர்ஸில் 4 year கோர்ஸில் வரும் ஃபார்மசி. டிப்ளமோவில் வந்து 2 years கோர்ஸ் வரும். இந்த ரெண்டு இதில் எதாவது நீங்கள் எடுத்து படிச்சிருக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 20 to 25 வயசில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்ரே அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹவில்தார் ரேங்க்கில் நீங்கள் என்ட்ரி ஆகுவீங்க. 10th 12th முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும். வித் டிப்ளமோவில் ரேடியாலஜி ஆர் ரேடியாலஜி எடுத்து படிக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வெட்னரி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் 10th 12th முடிச்சிருக்கணும். அதே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th 12th முடிச்சிருக்கணும். டிப்ளமோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 year டிப்ளமோ சர்டிஃபிகேட்டில் வந்து வெட்னரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாவது நீங்கள் வெட்னரி ஃபீல்டில் வந்து வாங்கியிருக்கணும். அது 21 to 23 ஏஜ் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸ்ட்ரேட் சஃபாய் கமாச்சாரி மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இனிஷியல் ரேங்க் அப்படின்னா ரைஃபிள் மேனில் என்ட்ரி ஆகுவீங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருக்கிற எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். 18 to 23 years இந்த ட்ரேட் சஃபாய் காமாச்சாரி அண்ட் அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அண்ட் ரேடியோ மெக்கானிக் இந்த 2 ட்ரேடுக்கு மட்டும் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ண பார்ப்பீங்க. இதில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடிஐயோ டிப்ளமோ எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. வேகன்சியை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க எப்போயுமே. ஸோ இந்த ட்ரேடில் உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்குது இல்லை இந்த போஸ்ட்டில் நீங்கள் போக என்ட்ரியாக உங்களுக்கு வில்லிங்காக இருக்குது அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏன்னா 215 வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் போவீங்க. கண்டிப்பாக உங்களால் போய் அங்கே வில்லிங்காக அட்டன் பண்ண முடியும், உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ மணி செலவு பண்ணி நீங்கள் போய் அங்கே அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ சும்மானாலே அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி வந்து ஸோ இதுக்கான ஹைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியன் மெக்கானிக்கல் வாரண்ட் ஆஃபீஸர் டிராஃப்ட்ஸ்மேன் எல்லாத்துக்குமே வந்து 170 சென்டிமீட்டர் தாங்க ஹைட். ஓகேங்களா. நார்மலாக 170 இருந்தால் தான் நம்ம வந்து நீங்கள் அப்ளையே 170 இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா ஏன்னா சும்மா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு ஹைட்டில் ரிஜெக்ட் ஆகி வர்றது கண்டிப்பாக வந்து நிறைய வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஹைட்டில் 170 சென்டிமீட்டர் ஷொகுராக வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ செஸ்ட்டும் அதே மாதிரி நார்மல் 80 இருக்கணும். 85 வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதில் SC ST அதுக்கப்புறம் ட்ரைபல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஹைட்டில் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கலில் என்ன ப்ரோ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் வந்து 24 minutesல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இது மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 1.6 கிலோமீட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 830 minutesல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ இது ஃபீமேல் கேண்டிடேட். மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லடாக் மட்டும் வந்து அது ஓகேங்களா. அது நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அண்ட் வேக்கன்சிஸ். இதனுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ட்ரேடில் நீங்கள் ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சஃபாய் காமாச்சாரிக்கு அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் அதுக்கு தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்து அப்ளை பண்ணி நீங்கள் அந்த இடத்துக்கு அட்டன் பண்ண வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த இடத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். நீங்கள் நல்லா அட்டன் பண்ணி நீங்கள் உங்களோட எஃபோர்ட் கொடுத்து நீங்கள் போய் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஏன்னா ஃபிசிக்கல் வித் மெடிக்கல் வித் ரிட்டன் எக்ஸாமுக்கும் நீங்கள் தயாராக தான் போகணும். ஃபிசிக்கலுக்கு மட்டும் தயாராக போக முடியாது. எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக போகிறதா இருந்தால் மட்டும் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள். செலக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கேருந்து போகிறது இல்லை. ஓகேங்களா. ஸோ நார்த் சைடில் இருக்கிறவங்க தான் அந்த இடத்துல போவாங்க. நம்ம இங்கேருந்து போய் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணுறவங்க ரொம்ப பேர் கம்மி தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அசாம் ரைஃபிள்ஸ் டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான PDF நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோல்ஜர்ஸ் அண்ட் டிஃபென்ஸில் ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட்டில் நம்ம உள்ளே போயிடுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட சோல்ஜர்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.